கிராமங்கள்லாம் ஒன்று சொல்லுவார்கள் தெரியுமா? தாய்க்கு தலைமகன், தந்தைக்கு கடைமகன்பார்கள். இந்த வழக்கம் வந்ததுக்கு காரணம் சத்ருகனன் பண்ணது தான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ டெக்னிக்கலாக என்ன பண்ணிட்டார் சக்கரவர்த்தி? மரபை காப்பாற்றுவதற்காக கைகேயி தன் மனைவி இல்லை, பரதன் தன் பிள்ளை இல்லைன்னு சொல்லியாச்சு. இது யாருக்கு தெரிஞ்சிருக்கு? எங்கேயோ இருக்கிற வாலிக்கு தெரிஞ்சிருக்கு. வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் திறந்த வள்ளல். இதை வசிஷ்டர் கூட அங்கே சொல்லலை, மற்றவர்கள் இதை அலசி ஆராயல்ல. ஆனால் இந்த செய்தி வாலிக்கு கிடைச்சதுக்கப்புறம் வாலி இதை பற்றி எவ்வளவு திங்க் பண்ணியிருந்தா இந்த அளவுக்கு நுணுக்கமாக அதை அவனால் பார்த்திருந்திருக்க முடியும்? இவ்வளவு நுணுக்கமாக பார்த்தவன் என்ன கேள்வி கேட்குறான்? அரக்கர் ஓர் அழிவு செய்தால் அதற்கு குரக்கீனத்தை கொல்லுவாயானா? அரக்கர்கள் வருகிறார்கள், அரக்கர்கள் தவறு செய்கிறார்கள், அரக்கர்கள் ராமனுக்கு தீங்கிழைக்கிறார்கள், இதையெல்லாம் பார்த்து கொண்டு வாளாயிருந்தவன் வாலி. அந்த அரக்கர்களை அப்பவே கண்டிச்சிருக்கலாம் இல்லையா? ராவணன் உனக்கு தோழன் தானே, என்கிட்ட சொல்லியிருந்தேனா ராமா, நான் ராவணன் அழிச்சுன்னு வந்திருப்பேன், அவன் என் ஃப்ரெண்டு தான்றான். ராமன்கிட்டயே சொல்கிறான். அப்போ என்ன பண்ணியிருந்துருக்கணும்? உன் ஃப்ரெண்டு தானே, அப்பா இந்த மாதிரி பண்ணாத, இது தப்பு, பிறன் மனையை நயப்பது தப்பு சொல்லியிருக்கணுமா இல்லையா? சொல்ல முடியல. ஏன் சொல்ல முடியல? அதே தப்பை நீ பண்ணியிருக்க. சரி, அதே தப்பை நீ பண்ணியிருந்தா கூட ராவணன்கிட்ட என்ன சொல்லியிருக்கலாம்? ராமன்கிட்ட அனாவசிய வம்பு பண்ணாத. அப்போ எங்கே வந்து வாலி சிக்கிக் கொள்கிறான் பாருங்கள். He laid his own trap. அங்கே வந்து மாட்டினான். ராவணன்ட்ட சொல்ல முடியாது இவனால். ராவணன்ட்ட சொல்ல போனால் அவன் திரும்பி கேட்பான், ஏன்டா நீ என்னடா பண்ணியிருக்க? சரி, அடுத்தது என்ன கேள்வி கேட்டான்? நாங்கள் விலங்குகள். மூணாவது கேள்வி அதுதானே, நாங்கள் விலங்குகள், எங்களுக்கு இந்த மனு நெறியெல்லாம் உண்டானா? அதுக்கு ராமனுடைய ரிப்ளை வாஸ் த பெஸ்ட் ரிப்ளை. இவ்வளவு தூரம் தசரத சக்கரவர்த்தி மரபை காப்பாற்றினார்னு யாருக்கும் அவ்வளவு சுலபத்தில் புலப்படாத ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட்டை ரொம்ப பிரமாதமாக யோசித்து அதை அனலைஸ் பண்ணுற அளவுக்கு புத்தி இருக்குது. ராமா, நீ ஏன் தெரியுமா ராமா இந்த மாதிரி பண்ணிட்ட? தேவியை, அமிழ்தன் வந்த அன்னத்தை, ஆவியை பிரிந்தனை அப்படின்னு. அப்போது ராமன் இப்போ தனியாக இருக்கான், சீதை பிரிக்கப்பட்டு விட்டாள்ங்கிற வரைக்கும் இவனுக்கு விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அதனால் நீ கலங்கி போயிட்ட, அப்படின்னு சொல்கிறானே. இவ்வளவு தூரத்துக்கு அவனுக்கு துல்லியமாக அனலைஸ் பண்ணக்கூடிய அறிவு இருக்குன்னு சொன்னால், எது நியாயம் எது அநியாயம்னு அனலைஸ் பண்ணுற அந்த பேதித்து பார்க்கக்கூடிய தன்மை இல்லையா? பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை தன் பாதத்திறம்பாடினாரே மாணிக்க வாசகர். த டிஸ்கிரிமினேஷன் சென்ஸ். டிஸ்கிரிமினேஷன் சென்ஸ்னு சொன்னால் மனிதர்களுக்குள்ள பேதம் பார்ப்பது இல்லை. டிஸ்கிரிமினேஷன் சென்ஸ்னால் எது தர்மம் எது அதர்மம்னு பேதம் பார்க்கக்கூடிய இங்கே இருக்க வேண்டிய தன்மை. சாதாரணமாக ஃபிசிக்கலாக டிஸ்கிரிமினேஷன் சென்ஸ்னு ஒன்று உண்டு. 2 பாயிண்ட் டிஸ்கிரிமினேஷன்னு வேறு சொல்லுவார்கள். அதை இப்போது 2 இடத்த தொடுகிறோம்னு வச்சுப்போம். நம்ம உடம்பில் எந்த பாகமாக இருந்தாலும் 2 பாயிண்ட்ஸை தொட்டால், ஷார்ப்பாக 2 பாயிண்ட்ஸை தொட்டால், இது ரெண்டும் தனித்தனி அப்படின்னு உணர்வதற்கு ஒரு கிரிட்டிக்கல் டிஸ்டன்ஸ் உண்டு. அந்த கிரிட்டிக்கல் டிஸ்டன்ஸ்க்கு உள்ளே போயிடுத்துன்னா 2 பாயிண்ட்டும் ஒரே மாதிரி தோணும். அது கூட உடம்பில் இருக்கக்கூடிய பாகங்களை பொறுத்து. இப்போது கையிலெல்லாம் இந்த முன்கை பகுதியோ இல்லை இந்த உள்ளங்கை பகுதி விரல்கள் பகுதியிலன்னா இந்த 2 பாயிண்ட் ரொம்ப துல்லியமாக தெரியும். அதே இது முதுகுலையோ இல்லை கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ்லாம் அந்த 2 பாயிண்ட் அவ்வளோ கொஞ்சம் தள்ளி போயிடும். தள்ளி வச்சா தான் தனித்தனியாக தெரியும், பக்கத்தில் வச்சா தெரியாது தனித்தனியாக. ஆனால் இந்த பகுதிகளில் வரும்போது அந்த இடைவெளி குறைச்சலாக இருக்கும். இந்த
தோலுக்கே அந்த டிஸ்கிரிமினேஷன் சென்ஸ் உண்டுன்னு சொன்னால் இந்த மனித பிறவிக்கு எவ்வளவு இருக்க வேண்டும் டிஸ்கிரிமினேஷன். அதர்மம்னு தெரிந்து அந்த அதர்மத்தை செய்வது, எது தர்மம் எது அதர்மம்னு தெரிஞ்சு வச்சிருக்கணும். அந்த உணர்வு தான் மனிதர்களை மனிதர்களாக ஆக்குகிறது. இப்போ எப்படி அது குரங்குக்கு பொருந்தும்னா, ராமன் சொன்னது தான். இவ்வளவெல்லாம் பிரித்து பிரித்து வேறு எந்த குரங்குக்காவது இவ்வளவெல்லாம் பிரித்து பிரித்து கேட்க தெரியுமா? சுற்றி 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 இத்தனை கேள்வி கேட்குறியே, இத்தனை கேள்வி வேறு எந்த குரங்காவது கேட்டிருக்குமா? அரக்கர்கள் செஞ்சதுக்கு என்ன செஞ்சிட்டியா, நாட்டில் ஒரு கருமம் செய்தாய், அப்போ இவ்வளவு இன்ஃபர்மேஷனை வச்சுட்டுருக்கான் வாலி. இப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நினச்சி பார்க்கணும். இவ்வளவு இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, தசரத சக்கரவர்த்தியை பற்றி தெரியறது, பரதனை பற்றி தெரியறது, நந்தி கிராமத்தில் உட்கார்ந்திருக்கிற பரதன்கிற அளவுக்கு தெரிகிறது, ராவணன் வந்து சீதையை தூக்கின்னு போயிட்டாங்கிறது தெரிகிறது, ராவணன் எப்படிப்பட்டவன்கிறது தெரிகிறது, ராவணனுடைய வலிமையை தன்னால் குறைக்க முடியும்னு தெரிகிறது. இவ்வளவெல்லாம் தெரிஞ்சவனுக்கு சுக்ரீவனுக்கு உதவியாக 2 மனிதர்கள் வந்திருக்கிறார்கள்ங்கிறது தெரியலையா? தெரியல. அதை தாரை சொல்கிறா. தாரைக்கு தெரிஞ்ச விஷயம் இவனுக்கு தெரியல. நம்ம அந்த இடத்துல தான் வாலியை பற்றி ஒரு மயக்கத்திற்குள் மாயைக்குள் போய்விடுகிறோம். தாரைக்கு தெரிஞ்சது, பாவம் வாலிக்கு தெரியல. ராமனை ரொம்ப நம்பினான் வாலி அப்படின்னு நினைக்கிறோமா இல்லையா? ஏன், தாரைக்கிட்ட இவன் பண்ணின ஒரு ஸ்டேட்மெண்ட், அம்பிடை தொடுக்குமோ அருளின் ஆழியான் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட். ராமன் எவ்வளோ வசந்தவன் தெரியுமா, நீ தப்பு பண்ணிட்ட, ராமனை பற்றி எப்படி பேசாத, ராமன் எவ்வளோ வசந்தவன் தெரியுமா அப்படின்னு ராமனை உயர்த்தி பேசின ஒரே விஷயத்தினால நாம் ஏதோ வாலி ராமனை நம்பினான் அப்படின்னு நினச்சிட்டோம். ராமனை உயர்த்தி பேசுகிறான், ஆனால் ராமன் வந்தது அவனுக்கு தெரியலைன்னா, மற்ற எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்குன்னா, எனக்கு எல்லாம் தெரியும், ராமன் வந்தால் என்னை நாடி வருவான் அப்படிங்கிற ஒரு அகங்காரத்தில் உட்காந்துருந்துருக்கான். முன்னால் நடந்த அத்தனை விஷயமும் அவனுக்கு தெரியறது. அப்போ என்ன நினப்பில் இருந்திருக்கான்? ராமா வில் கம் ஸ்ட்ரெயிட் டு மீ இன் சர்ச் ஆஃப் மீ. அதனால தான் ராமன் வந்தாச்சாங்கிற இன்டெலிஜென்ஸ் அந்த இடத்துல அவன் பயன்படுத்தவே இல்லை. ராமன் வந்தால் என்னை பார்க்க தான் வருவான், வேறு யாரையும் பார்க்க வரமாட்டான். ஏன் என்னை பார்க்க வருவான்னா, என்கிட்ட வந்தால் தான் ராவணன்ட்ட சண்டைக்கு போக முடியும். அப்போ ராவணன்ட்ட ராமன் சண்டைக்கு போகிற விஷயம் வரைக்கும் யூகித்து உணர்ந்தவன் ராமா வில் சீக் மை அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் துணிச்சலில் உட்காந்துருந்துருக்கான். இன்னொருவன் மனைவியை நயக்கக்கூடாதுங்கிறது கூடவா அவனுக்கு தெரியாது. அதனால தான் ராமன் சொன்னான், சின்ன விஷயம்பா, இந்த பேதித்து உணர்கிற தன்மை இல்லைன்னு சொன்னால் மனிதனாக இருந்தாலும் விலங்கே, மக்களும் மாக்களே, இந்த பேதிக்கக்கூடிய அந்த ஞானம் இருக்குன்னு சொன்னால் விலங்கும் புத்தேளிரே. விலங்கு வடிவத்தில் இருந்தால் கூட இஃப் தட் டிஸ்கிரிமினேஷன் சென்ஸ் இஸ் தேர், அதை விலங்குன்னு வச்சுக்க முடியாதுப்பா. அது உயர்ந்த பிறவி. உயர்ந்த பிறவிங்கிற வடிவத்தில் இருக்கிற ஒன்று, அதுக்கு இந்த டிஸ்கிரிமினேஷன் இல்லைன்னா அது விலங்கு. இதை சொன்னதுக்கப்புறம் தானே 4வது கேள்வியை கேட்டான். முதல் கேள்வி, அண்ணன் தம்பி உறவுக்குள்ளே ஏன் வந்த? அண்ணன் தம்பி உறவு அங்கே எங்கே இருந்தது? உன் தம்பியை நீ தம்பியாகவே மதிக்கலையே, அதனால் முதல் கேள்வி இல்லை. 2வது கேள்வி, அரக்கர் செய்ததற்கு குரங்கை கொல்லலாமா? ஏன்பா அரக்கர் செய்ததெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு ஒன்றுமே பண்ணாமல் இருந்தியா? அப்போ நான் பெரிய ஆட்சியாளன், அப்போ யூ டோன்ட் டிசர்வ் டு ரூல். அரக்கர்கள் அந்த பகுதியில் பண்ணின தப்பு உனக்கு தெரியலன்னு சொன்னால், இல்லை அதை பற்றி நீ கவலைப்படலைன்னா யூ டோன்ட் டிசர்வ் டு ரூல். அப்போ அடுத்ததாக இருப்பவன் தான் ரூல் பண்ணணும், போயிட்டு வா. அப்போ 2வது கேள்வியும் நிராகரிக்கப்படும். 3வது கேள்விக்கு ராமனே பதில் சொல்லியாச்சு.
இவ்வளவு தூரத்துக்கு நுட்பமாக நுணுக்கமாக இத்தனை கேள்வி எப்போ? எல்லாத்தையும் அந்த அம்பை பிடிச்சின்னு இத்தனை கேள்வி. அந்த அம்பை பிடிச்சி எடுத்துட்டு ராமநாமம் பார்த்து, அப்போ எவ்வளவு வலி இருந்திருக்கும், எவ்வளவு வலி இருந்திருக்கும், எவ்வளவு ரத்தம் பீறிட்டு வந்து கொண்டு இருக்கும். அந்த சமயத்தில் கூட அந்த வலியெல்லாம் விட்டுட்டு இத்தனை கேள்வி கேட்க தெரியறதுன்னா அவனுடைய புத்தி கூர்மை எவ்வளவு. நமக்கு தலைவலி வந்தால் கொஞ்ச நாடி தலைவலி வந்தாலே எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் போ, இல்லையா? மார்பை துளைத்து உயிர் போகிற அளவுக்கு அந்த அம்பு உயிரை தேடி அப்படி குடஞ்சி எடுத்திருக்கு. அந்த அம்பை கையில் பிடிச்சிட்டு இவ்வளோ தூரத்துக்கு கேள்வி கேட்குறான்னா அப்போ எவ்வளவு திங்க் பண்ணக்கூடியவன், எந்த அளவுக்கு அந்த வலி அவனை பாதிக்கவில்லை, அந்த வலிக்கு நடுவில் இவ்வளவு யோசிச்சிருக்கான்னு சொன்னால், இவ்வளவு அனலிட்டிக்கல் பவர் இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு இன்னொருவன் மனைவியை தூக்கக்கூடாதுங்கிற அந்த சின்ன விஷயம் தெரியலையா? அப்போ எப்படி ஒத்துக்கிறது? சரி, இதுவும் போச்சு. 4வது கேள்விக்கு வரலாம். ஏன் மறைஞ்சிருந்து போட்ட? ஏன் மறைஞ்சிருந்து அம்பு போட்ட? வால்மீகியில் இதற்கு ஒரு விடை வரும். விலங்குகளை வேட்டையாடுவது ஒன்றும் தவறில்லை. நீ விலங்குத்தன்மை கொண்டவனாக இருந்திருக்க, அதனால் விலங்குகளை வேட்டையாடுவது தவறில்லைன்னு ராமன் சொல்கிற மாதிரி பதில் வரும். கம்பர் அந்த இடத்த மாற்றிட்டார். நேற்றுக்கு சில பேர் கேட்டார்கள், வாலிக்கு அப்படியே எதிரில் வரக்கூடியவர்களின் பலத்தை எடுத்துக்கொள்கிற அந்த தன்மை இருந்ததே, ராமர் எதிரில் வந்திருந்தா பலத்தை எடுத்துட்டு இருந்திருப்பான், அதனால தான் ராமர் வரலை. இந்த பதில் appears to be plausible. ஆனால் இந்த பதிலை ஏற்றுக்கொண்டால் ராமனை குறைத்து மதிப்பிடுகிறோம், ராமனை குறைத்து விடுகிறோம். வாலிக்கு ஏதோ சப்போர்ட் பண்ணுறதா நினச்சி ராமனை குறைத்து விடுகிறோம். வாலியே சொல்லுவான், கூட்டு ஒருவரை வேண்டா கொற்றவ. உனக்கு கூட்டு யாரும் வேண்டாம்பா. இன்டைரக்டாக மீன் பண்ணுறான், கூட்டு ஒருவரை வேண்டா கொற்றவ, உனக்கு ஒன்றும் கூட்டு வேண்டாம். எதுக்கு சுக்ரீவனை நீ சேர்த்துண்ட? இந்த சுக்ரீவனால் உனக்கு என்ன? உனக்கு கூட்டு வேண்டாம். என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா நான் ராவணனை கொண்டு வந்திருப்பேன். அப்போ என்னதான் விடை? ஏன் ராமன் மறைந்து கொள்ள வேண்டும்? ராமனை நாள்தோறும் வழிபட்ட சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் ராமாயணத்தை தொடராக எழுதினார். கடைசியில் எழுதிட்டு சொல்கிறார், கடைசி அத்தியாயம் முடிஞ்சதுக்கப்புறம், கவர்னர் ஜெனரல் பதவியிலேருந்து இறங்கின போது ஏற்படாத வருத்தம் அவருக்கு அப்போது ஏற்பட்டது. பெரிய பதவியிலேருந்து இறங்கும்போது அந்த வருத்தம் வரல, அடப்போ அப்படின்னு தூக்கி போட்டுட்டு வந்தார். ஆனால் ராமனோடு உலவுகிற அந்த வாய்ப்பு இல்லையே இனிமே அப்படின்னு நினைக்கும்போது அவருக்கு எவ்வளவு வருத்தம் வந்தது. அந்த ராஜகோபாலாச்சாரியாரே ராமா மறைந்திருந்து கொன்றிருக்க வேண்டுமா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்கிற ஒரு செயல். மறைந்திருந்து தான் அடித்திருக்க வேண்டுமா? யுத்த தர்மம் என்னாச்சு? ராமன் அப்படி பண்ணலாமா? ஒரு வில் ஒரு சொல் ஒரு இல் இல்லையா ராமனுக்கு? அந்த ராமன் போய் இந்த மாதிரி தன்னுடைய வில் அறம் துறக்கலாமா? வாலி அதையே சொல்லுவான், இதே வார்த்தையை சொல்லுவான் வாலி. அப்போ அவனுக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்கு பாருங்கள். இல்லறம் துறந்த நம்பி எம்மனோர்க்காக வில்லறம் துறந்ததுமா. இல்லறம் துறந்த நம்பி, சீதை உன் கூட இல்லை, அதனால் உன்னுடைய இல்லறம் போயிடுத்து. இப்போ எனக்காக, எங்களுக்காக, எங்கள் குலத்துக்காக வில்லறத்தையே விட்டுருக்க பற்றியா? எவ்வளோ பெரிய பெருமை எங்களுக்கு. வில்லறத்தை துறக்கலாமா? யுத்த தர்மம் என்ன? லெவல் பிளேயிங் ஃபீல்டு தானே, ஈக்குவலாக எதிர்க்கு எதிர் நின்று தானே சண்டை போட வேண்டும். முதுகு காட்டி சண்டை போடுகிற வழக்கம் இல்லையே, மறைந்திருந்து அம்பு போடுகிற வழக்கம் இல்லையே. ராமா இதை நீ பண்ணியிருக்க வேண்டுமா அப்படின்னு எல்லாரும் கேட்டார்களே. அதே கேள்வியைத்தான் வாலியின டிஃப்ரெண்ட் வேர்ட் கேட்டான், அவ்வளவுதானே. ராமனுக்கு என்ன பயமா? வாலிக்கு முன்னால் வந்தால்
தன்னோட பலத்தில் பாதிய வாலி எடுத்துப்பான்னு ராமனுக்கு பயமா? அப்போ எதற்காக மறைந்திருக்க வேண்டும்? அந்த பயம் இல்லைன்னு சொன்னால் எதற்காக மறைந்திருக்க வேண்டும்? ராமனுக்கு ஏதோ கொஞ்சம் தயக்கம் இருந்த மாதிரியும் தெரிகிறது. இந்த கேள்விக்கு பதில் தேடணும்னா யூ ஹேவ் டு செக் எவ்ரிதிங். ஒரு 360 டிகிரி பார்க்கணும் இல்லையா? 360 டிகிரி சுற்றி பார்த்தா தான் இது சரியா தப்பான்னு தெரியும். ராமனுக்கு எங்கேயோ கொஞ்சம் தயக்கம் இருந்ததோ, அதனால தான் முதல்ல 2 பேரும் சண்டை போடும்போது பேசாமல் இருந்துட்டு அங்கேருந்து சுக்ரீவன் ஓடி வந்து என்னை காப்பாற்றலையே அப்படின்னு கதறின போது உங்கள் 2 பேருக்கும் அடையாளம் தெரியல அப்படின்னு. ராமனுக்கு அடையாளம் தெரியல? நம்ப முடிகிறதா? ராமனுக்கு அடையாளம் தெரியலன்னு ஒத்துக்க முடிகிறதா? அப்போ தேர் வாஸ் அ ஹெசிட்டன்ஸ். அப்படி எடுத்துக்கிறதா? வாலி எப்படி சண்டை போடுறாங்கிறத இவாலுவேட் பண்ணுறதுக்காக எடுத்த டைமா அது? இல்லை உண்மையிலேயே வாலி மேலே ஒரு பச்சாதாபம் இருந்ததா? அந்த சமயத்தில் வாலி ஓடி வந்துடுவான் அப்படிங்கிற ஒரு நினப்பு இருந்ததா? ஏன் ராமன் மறைந்திருந்து கொல்ல வேண்டும்? ராமன் மறைந்திருந்து கொன்றான் அப்படிங்கிறதுல சில இடங்களில் சில பிரதிகள் வால்மீகத்தில் அந்த கருத்து நேரடியாக சொல்லலை. வாலி கண்ணுக்கு ராமன் புலப்பட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் ஸ்டேட்மெண்ட் வருது. ஆனால் சில பிரதிகளில் அவன் மரத்துக்கு பின்னால் நின்னான்னு இருக்குது. அதனால் எது கரெக்டுன்னு நம்மால் நிர்ணயிக்க முடியாது. வி வில் டேக் த பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை வாலிக்கே கொடுத்துட்டு மரத்துக்கு பின்னால் மறைந்திருந்தான் அப்படின்னு எடுத்துப்போம். நம்ம ஊரில் சில கோவில்கள்லாம் சிற்பங்களில் ஒரு தூணில் வாலியும் சுக்ரீவனும் சண்டை போடுவார்கள். இன்னொரு தூணில் ராமன் அப்படி அம்போடு நிற்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்கும். இந்த சிற்பிகள் எவ்வளவு பெரிய ஞானிகள்னா, இந்த தூண்லேருந்து பார்த்தா ராமன் இருக்கிற தூண் தெரியாது, அந்த தூண்லேருந்து பார்த்தா இந்த தூண் தெரியும். அந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் வைத்திருப்பார்கள். தாரமங்கலம் உள்ளிட்ட பல கோயில்கள் அந்த மாதிரி இருக்கும். ஒரு ஆங்கிளில் இருக்கும். ராமன் இருக்கிற இடத்துலேருந்து தெரியும், வாலி இருக்கிற இடத்துலேருந்து தெரியாது. இருக்கிற விஷயத்தை பார்க்காதது ஓன் தப்பு, அதை அப்படி கூட எடுத்துக்கலாம். பார்க்காதது ஓன் தப்பு. பார்க்க வேண்டிய கண் எதை பார்க்க வேண்டுமோ அதை பார்க்க வேண்டும், அதை பார்க்கல. ஏன் மறைந்திருந்து ராமன் கொல்ல வேண்டும்? வாலி சைடு அப்புறமா பார்க்கலாம், முதல்ல ராமன் சைடு. ராமன் இந்த 4வது கேள்விக்கு என்ன பதில்? லக்ஷ்மணன் சொன்னது தான் பதில். கேட்குறச்சே ஏதோ சால்ஜாப்பு மாதிரி இருக்கும். லக்ஷ்மணன் என்ன சொன்னான்? நாங்கள் வந்தோடனே ஏற்கனவே உன் தம்பி அண்ணா காலில் விழுந்துட்டான். இப்போ உன் எதிரில் வந்தேன்னா நீயும் காலில் விழுந்துட்டேன்னா 2 பேருக்கு சரணாகதி கொடுக்க முடியாது. 2 பேருக்கு சரணாகதி கொடுக்க முடியாதுங்கிறதுக்கு உள்ளே போய் பார்த்தோம்னா ஒரு விஷயம் தெரியும். உனக்கும் சரணாகதி கொடுக்க முடியாது. உனக்கு சரணாகதி கொடுத்தாச்சுன்னா ராவணன்கிட்ட சண்டைக்கு போக முடியாது. விஷயம் அதுதான். இப்போ ஒருவேளை வாலி என்னை மன்னிச்சிடு ராமான்னு சொல்லி ஓகே மன்னிச்சிடுற அப்படின்னு விட்டுட்டான்னு வச்சுப்போம். இது நடந்ததுக்கப்புறம் வாலியை அழைச்சிண்டோ இல்லை வாலியை விட்டுட்டு சுக்ரீவன் அழைச்சிண்டோ ராவணன்கிட்ட போனால், ஏன்பா உன் பக்கத்தில் இருக்கிறவன் பண்ணால் அது தப்பு இல்லை, நான் பண்ணால் மட்டும் ஏன் என்கிட்ட போர் எடுத்து வந்த அப்படின்னு முதல்லையே போர் எடுத்தே போக முடியாது. பிரச்சனை அங்கே நிற்கும். நீங்கள் திருடனுக்கு வேண்டுமானால் வாய்ப்பு கொடுக்கலாம், ஆனால் திருடனை பிடிப்பதற்காக யார் ஆயத்தமாக இருக்கிறாரோ அவரே திருட ஆரம்பித்தா அவருக்கு வாய்ப்பு கொடுக்க முடியாது. நீங்கள் திருடனுக்கு போனால் போகிறதுப்பா, ஏதோ திருடிட்ட இனிமே பண்ணாத அப்படின்னு சொல்லலாம். திருடனை பிடிக்க போகிறேன் அப்படின்னு காத்துட்டு இருக்கும்போது அவரே நான் இந்த தடவை திருடிட்டேன், அப்புறமா நான் திருடாமல் திருடனை பிடிக்கிறேன்னா முடியாது. இந்த வாலியை கூட அழைத்து கொண்டு ராவணன்கிட்ட போக முடியாது.
ராமா வில் பிகம் ஹேண்டிகேப்ட், கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகும். அவதாரம், அவதார நோக்கம் இல்லை அவதாரம்னே வச்சுக்காம பார்த்தா கூட முடியாது. இப்படி பார்க்கலாமா? ஒரு நாடகம் போடுறோன்னு வச்சுப்போம், ஸ்கூல் ட்ராமானே வச்சுப்போம், பெருசாக இல்லை, ஒரு ஸ்கூல் கிட். அந்த ஸ்கிட்டில் எல்லாருக்கும் டைலாக்லாம் சொல்லி கொடுத்தாச்சு. என்னைக்கு இந்த மாதிரி ஒரு விசேஷத்தில் அப்பா நம்ம போட போகிறோம், கற்பகம் கார்டன்ஸில் கோவிலில் போட போகிறோன்னு அந்த குழந்தைகளெல்லாம் அழைச்சின்னு வந்தாச்சு. எல்லாரையும் நிற்க வச்சு கர்டன் இழுத்தாச்சு. ஃபஸ்ட்டு சீன் முடிஞ்சுது. ஆஹா, ஃபஸ்ட்டு சீனுக்கு பிரமாதமாக கைதட்டல் கிடச்சாச்சு. ரெண்டாவது சீன், எந்த பையன் என்ன ரோல் பண்ணணுமோ அந்த பையன் உள்ளே வந்துட்டான். உள்ளே வந்ததுக்கப்புறம் டயலாகை மாற்றி பேசினா என்ன பண்ணுவீர்கள்? டயலாக் அவன் மாற்றிட்டான்னா என்ன பண்ணுவீர்கள்? வேக வேகமாக கர்ட்டனை போட்டு பட்டுன்னு அவனை பின்னால் பிடிச்சி இழுத்து, நீ போ பேசாமல், நாங்கள் பார்த்துக்குறோம், நாடகத்தை நீ இல்லாமல் நடத்திக்கிறோம். இப்போ வந்த இடத்துல டயலாகை மாற்றினது வாலி, வந்த இடத்துல ஸ்டாண்டை மாற்றினது வாலி. இந்த வாலி யார்? தேவர்களின் தலைவன்தான் வாலியாக வருகிறான். அதனால தான் அவனுக்கு இந்திரன் மகன் அப்படின்னு பேர். இந்திரன் மகன் தேவேந்திரன் தான் வரான். வாலியாக வந்திருப்பது இந்திரனுடைய அம்சம். எதுக்கு? பெரியோர்களே, வால்மீகி மனிதராமனை பாடினார், கம்பர் தெய்வராமனை பாடினார் அப்படின்னெல்லாம் சொல்லுவார்கள். இல்லை, எல்லாரும் தெய்வராமனைத்தான் பாடினார்கள். வால்மீகியும் அங்கே தெய்வராமன் தான். ஏன்னா புத்திரகாமேஷ்டி யாகம் நடக்கும்போது, அதுக்கு அங்கே புத்திரகாமேஷ்டி யாகமாக அது மலரும் போதே அங்கே என்ன நடந்தது பார்க்கடல்லங்கிறத நினச்சி பார்க்குற மாதிரி அங்கேயே காட்சி வருகிறது. இங்கே தசரத சக்கரவர்த்தி 60,000 ஆண்டுகள் ஆட்சி நடத்தி விட்டேன், 60,000 ஆண்டுகள் உரு பகை ஒழித்து நான் இந்த ஆட்சியை நடத்திவிட்டேன், இனிமேல் என்ன செய்வது அப்படின்னெல்லாம் பேசக்கூடிய தசரத சக்கரவர்த்தி. இந்த தசரத சக்கரவர்த்தி இதுக்கு முன்னால் பிள்ளைகள் இல்லையே அப்படின்னு தவிச்ச போது புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணலாம்னு வசிஷ்டர் ஒரு ஆலோசனை கொடுத்த போது, இந்த 2 பேருடைய கான்வர்சேஷன் நடந்து முடிஞ்ச அந்த நிலைமையில் வசிஷ்டர் அப்படி நினச்சி பார்த்தாராம், அன்னைக்கு அங்கே நடந்தது இப்போது இங்கே நடைபெறப் போகிறது. பார்க்கடல்ல வந்து தேவர்களெல்லாம் கேட்டார்கள், தசரதன் மதலையாய் தாரணி வருதும்னு சொன்ன மகாவிஷ்ணு. அப்போ தேவர்களெல்லாம் புறப்பட்டார்கள். ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு புறப்படும்போது, நான் வருகிறேன், ஆனால் அதற்கு முன்னர் நீங்களெல்லாம் போய் வானரங்களாக பிறந்து விடுங்கள்னு சொல்ல, அந்த வானரங்களின் தலைவனாக வாலியாக தேவர்களின் தலைவனான இந்திரன் வருகிறான். கதையிலேயே கூட அவன் இந்திரன் மகன், இவன் சூரியன் மகன். அப்போ இவனுடைய ரோல் என்ன? எதுக்கு நீ வந்திருக்கீங்க? ராமன் இந்த பக்கமாக வரும்போது ராமனுக்கு இப்படி ஒரு சிக்கல் வரும், அந்த நேரத்தில் உதவி செய்ய வேண்டும்ங்கிறதுக்காக வந்திருக்கிறவன் தானே. He should have awaited the arrival of Rama. நீங்கள் அவதார நோக்கம் இல்லைன்னு வச்சுண்டா, வாலி பண்ணினது ஒரு பெரிய அரசனாக தர்மத்தின் குற்றம். அவதார நோக்கம் வச்சுண்டு பார்த்தா வாலி முன்னால் வந்திருக்கான். முன்னால் வந்தவன் என்ன பண்ணியிருக்கணும்? He should have awaited the arrival of Rama, இல்லையா? ராமன் வரும்போது உதவி செய்கிறேன் என்று காத்து கொண்டிருந்திருக்க வேண்டும். ராமாயணத்தினுடைய சிறப்பு என்ன தெரியுமா? ராமன் வருவான் 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 வருவான்னு சொல்லி ஜன்ம ஜன்மாந்திரமாக காத்திருந்தவர்கள் உண்டு. அகல்யையில் ஆரம்பிக்கிறது அந்த லிஸ்ட். இந்த பக்கமாக ராமன் வரும்போது எனக்கு விமோச்சனம், கல்லா கடந்து காத்திருந்தா. இந்த பக்கமாக ராமன் வரும்போது எனக்கு விமோச்சனம், தன்னுடைய வடிவத்தையே இழந்து காட்டுவாசியாக நின்றான் விராதன். தேவேந்திரனே வந்து கூப்பிட்டான் சரபங்கரை, வாருங்கள் வானலோகத்திற்கு. நான் வரமாட்டேன், ராமன் இந்த பக்கமாக வரும்போது ராமனை பார்த்து விட்டு நான் என்னுடைய தேகத்தை விட்டு விடுகிறேன். வானலோகம் கிடைச்சா கூட போக மாட்டேன்,
ராமனை பார்ப்பதுதான் அப்படின்னு இருந்த சரபங்கர். கபந்தன், ராமலக்ஷ்மணர்கள் வருவார்கள், அப்போது எனக்கு சாப விமோச்சனம் கபந்தன். ராமன் வரும்போது முக்தி அடைகிறேன் சபரி. குரங்குகள் ராமநாமம் சொல்லும், அப்போது எனக்கு சாப விமோச்சனம் ஸ்வயம் பிரபை. குரங்குகள் ராமநாமம் சொல்லும்போது என்னுடைய ரெக்கைகள் வளரும் சம்பாதி. இத்தனை பேரும் ராமனுக்காக காத்திருந்தவர்கள் தான். அப்போ ராமனுடைய அரைவலுக்காக காத்திருந்திருக்க வேண்டிய இந்திரன் ராமன் வருவதற்கு முன்னால் எந்த தப்பை ராவணன் மேலே போட போகிறோமோ அதே தப்பை தானும் பண்ணிட்டு வெயிட் பண்ணால் என்ன அர்த்தம்? அதனால தான் லக்ஷ்மணன் சொன்னான், நீ காலில் வந்து விழுந்துட்டேன்னா உனக்கு சரணாகதி தர முடியாது. ராமா இஸ் ரெஸ்ட்ரிக்டட். உனக்கு எப்படிப்பா சரணாகதி தர முடியும்? உனக்கு சரணாகதி கொடுத்தாச்சுன்னா ராவணன்கிட்ட போகவே முடியாது. இவன் கேட்டானே ஒரு கேள்வி, என்னை மரபு மீறி அடிக்கிறாயே, நீ எப்படி ராவணனிடத்தில் சண்டைக்கு போவாய்னா? அவனுடைய கில்ட்டு அந்த கேள்வியை அவன் வாயிலேருந்தே வரவழைச்சுது. கேட்டானா இல்லையா, நீ எப்படி ராவணன்கிட்ட போய் எப்படி சண்டை போடுவே? என்ன கேள்வி, மரபை மீறி விட்டாய், அதனால் ராவணன்கிட்ட உன்னால் சண்டை போட முடியாது. இதே கேள்வி அவன் திருப்பி கேட்பானே, வாலி மரபை மீறியவன், வாலி தவறு செய்தவன், அவனை எப்படி துணை கழித்து கொண்டாய்? இதை யார் சொன்னார்கள் தெரியுமா? கபந்தன். கபந்தன் அங்கேயே லைன் போட்டான், ராமா நீ சீதையை பிரிந்திருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் ராமா. இருந்தாலும் ஒன்றை செய்வதற்கு, ஒன்றை சாதிப்பதற்கு நல்ல துணைவர்கள் வேண்டும். துணையாக இருப்பவர்கள் தர்மத்தின் பால்பட்டவர்களாக இருக்க வேண்டும் சொல்லிட்டு விட்டுட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ராமா, யூ மே திங்க் இந்திரன் ஏற்கனவே போயிருக்கானேன்னு நினச்சி நீ வரலாம், ஆனால் அவன் தர்மத்தின் பக்கம் இல்லைங்கிறத பூடகமாக அவன் சொன்னான். நீ யாரை துணையாக கொள்கிறாயோ அவர்கள் தர்மத்தின் பால் பக்கம் இருப்பவர்களாக இருக்க வேண்டும்னா என்ன அர்த்தம்? பி கேர்ஃபுல், திங்க் பண்ணு. நீ சுக்ரீவனை துணை கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் சொன்னான், ஏன் சுக்ரீவன் அப்படின்னு ராமன் கேட்டால் அந்த கேள்விக்கு தான் முன்னாலேயே பதில் சொல்லிட்டான். ராமன் அங்கே கேட்க முடியாது, எக்ஸ்பிளிசிட்டாக கேட்க முடியாது, மனுஷ வேஷத்தில் இருக்கும்போது கேட்க முடியாது. ஆனால் ஒருவேளை ராமனுடைய உள்ளத்தில் அந்த கேள்வி வருமானால் முதல்லே சொல்லிட்டான், தர்மத்தின் பக்கம் இருப்பவர்கள். இதை சொல்லிட்டு சுக்ரீவன் சொல்கிறான்னா அப்போ ஹீ நோஸ் சம்திங். நீ போகும்போது சபரி உனக்கு வழிகாட்டுவாள். மதங்க முனிவருடைய சிஷ்யையாக இருந்த சபரிக்கு தான் மதங்க முனிவர் என்ன சாபம் கொடுத்தார், எப்படி வாலி அதனால் பாதிக்கப்பட்டான்ங்கிற விஷயம் தெரியும். அப்போ எப்படி கபந்தன் அங்கேயே நீ இந்திரனை நம்பக்கூடாது, இந்திரனை நினைத்து கொண்டு வராதே, இந்திரனை நம்பாதே. இதெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது இன்னமும் நமக்கு ராமன் மேலே ஒரு சின்ன ஆதங்கம் இருக்கா இல்லையா? எதுக்கு மறைஞ்சிருந்து போட்ட? இவ்வளவு உன் பக்கத்தில் ப்ளஸ் பாயிண்ட் இருக்கே ராமா, எதுக்காக மறைஞ்சிருந்து போட்ட? ரொம்ப சிம்பிள். லக்ஷ்மணன் சொன்ன மாதிரி எதிரில் வந்தால் அவன் பொத்துன்னு வந்து காலில் விழுந்துருவான். ஏன்னா அந்த சமயத்தில் அவனுக்கு ராமனை அடையாளம் தெரிந்துவிடும். பொத்துன்னு வந்து காலில் விழுவான். ஏன் அவன் அந்த சமயத்தில் பொத்துன்னு வந்து காலில் விழுவான் தெரியுமா? அவன் ஆணவத்தில் இருக்கான். வாலியினுடைய அந்த பேச்சை கேட்டு நாம் அப்படியே மயங்கி போகிறோம். பல நேரங்களில் மாயையில் மயங்கி போகிறோம். யாரோ சொல்லுகிற முகஸ்துதியை கேட்டு மயங்கி போகிறோம். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற விஷயம் வாலியினுடைய அகங்காரம். தன்னை நம்பி ராமன் வரணும். அப்போ என்ன அர்த்தம்? நான் தான் ஹெல்ப் பண்ணணும் ராமனுக்கு. ராவணனை பிடிக்கணும்னா நான் தான். அப்போ தானே பெரியவன் அப்படிங்கிற எண்ணம் அவன் மனசில் இருந்திருக்கு.
வேணும்னே ராவணன் இந்த தப்பை பண்ணுறான்னு தெரிஞ்சுண்டு இவன் தப்பை பண்ணட்டும். அவன் எப்படி பாருங்கள், அவனுடைய நட்பும் உண்மை இல்லை. இவன் ராவணனுக்கு நண்பன். ராவணனுக்கு நண்பன்னா என்ன பண்ணியிருந்திருக்கணும்? ராவணா இந்த தப்பை பண்ணாதேன்னு அவனை வார்ன் பண்ணியிருந்திருக்கணும் இல்லையா? இல்லைன்னா ராவணன் அந்த தப்பை பண்ணிட்டான்னு தெரிஞ்சதுக்கப்புறம், ராமன் இப்போ கோபாவேசமாக புறப்பட்டு இருக்கிறான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ராவணன்கிட்ட போய் மீடியேட் பண்ணி, நான் போய் அவனை இழுத்துட்டு வந்திருப்பேனே அப்படின்னு சொல்கிறவன் என்ன பண்ணியிருக்கணும்? மீடியேட் பண்ணுறேன்ப்பா, அவனை விட்டுட சொல்கிறேன் சீதையை, அதை கூட அவன் சொல்லலை. நண்பனை சரியான பாதைக்கு திருப்பி இருந்தால் அவன் நண்பன். இவன் என்ன நினச்சிருக்கான்? ராவணன் தப்பை பண்ணட்டும், ராமன் எப்படியும் ராவணன் மேலே கோபப்படுவான், அப்போ ராமனுக்கு நம்ம உதவி தேவை, அப்போ நாம் ராமன் பக்கம் சேர்ந்து ராவணனையும் போட்டு அடித்தோன்னா ராவணன் நம்மக்கிட்ட பயப்படுவான். அப்போ தன்னுடைய பெருமையை எங்கேயோ நிலைநாட்டி கொள்ள வேண்டுங்கிறதுக்காக தன்னுடைய அகங்காரத்தில் ஆணவத்தில் நின்று இருக்கான். அந்த ஆணவம்தான் தாரைக்கிட்ட அவன் சொன்ன வார்த்தை. நான் பார்க்கடல் அமுதத்தையே கடைந்து தேவர்களுக்கு கொடுத்தவன்.